ஸோ வணக்கம் மக்களே, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 எபிசோட் 5ங்க பயங்கர ஹைப்போட எபிசோட் 4 முடிச்சுட்டு அனங்க இருந்தா அந்த எபிசோட் ஆரம்பிக்குது. இந்த எபிசோட்கான ஃபுல் பிரேக் டவுன் தான் இந்த ஒரு வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஏகப்பட்ட ஸ்பாய்லர்ஸ் கண்டிப்பா இருக்கும். எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா மட்டும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க. ரைட், சட்டு போட்டு ஆரம்பிச்சிடலாமா? ஓப்பனிங்கே நம்ம வில் 3 டெமோகார்கன்ஸையும் தூக்கி போட்டு சாத்துட்டு மண்டி போட்டு அந்த இடத்துல அமைதியா உட்காந்துருக்காரு. இந்த சூறாவளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன அமைதி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இதை பார்க்கும்போது எனக்கு இருந்துச்சு. ஆனா அந்த இடத்துக்கு வந்து ஜாய்ஸ் நீயா போட்ட அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாமா நம்ம வில் சொல்ல மைக் ஓடி வந்து அடே வில்லு நீ சார்சரா மாறிட்டடா, உன்னால முடியல அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்க. அதே இடத்துக்கு மிலிட்டரி ஆளுங்களும் வந்துட்டு இருப்பாங்க. சட்டுப்புடுன்னு இடத்த காலி பண்ணணும்னு அவங்க அந்த டனல் வழியே போயிட்டு லூகாஸை மீட் பண்ணுவாங்க. டெமோகார்கன் லூகாஸை பிரிச்சு போட்டு தாங்க போயிருக்கும். அவனுக்கு ரத்தம் ஊத்த பசங்களை டெமோகார்கன்ஸ் தூக்கிட்டு போயிருச்சு அப்படின்ற மாதிரி லூகாஸ் சொல்லிருப்பான். சரி விடுறா பாத்துக்கலாம், நீ தான் எதிர்த்து போறான்ல அப்படின்ற மாதிரி நம்ம வில் சொல்றதை வச்சுதான் விழுதான் டெமோகார்கன்ஸை வச்சு செஞ்சிருக்கான் அப்படின்றது நம்ம லூகாஸ்க்கு தெரிய வந்திருக்கு. அடே நீ ஆட போட்ட, எப்படி உனக்கு பவர்ஸ் வந்துச்சு, போடு மஜா தான் அப்படின்னா நம்ம கிட்ட 2 லெவன் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எங்க நம்ம லூகாஸ் சொல்லிருப்பான். அங்கதான் வில் தெளிவா சொல்லுவான், எல்லோட பவர்ஸ் மாதிரி என்னோட பவர்ஸ் வேலை செய்யாது. எல்லாரும் இந்த இடத்துல வேணா தன்னோட பவர்ஸ் யூஸ் பண்ண முடியும், ஆனா நான் அப்படி கிடையாது. வெக்னாவோட பவர்ஸ் எடுத்து தான் அதை ஹைவ் மைண்ட் கனெக்ஷன் மூலமா யூஸ் பண்றேன். அந்த கனெக்ஷன் இருந்தா மட்டும் தான் வெக்னாவோட மைண்டுக்குள்ள கனெக்ட் ஆயிட்டு அவன மாதிரி அந்த பவர்ஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத தெளிவா அந்த இடத்துல வில் சொல்றான். எபிசோட் 4லயே மைக் இந்த மாதிரி வில்ல சார்சரர்னு சொல்லிருப்பான். அண்ட் ராபின் அந்த பக்கம் கொஞ்சம் தெம்பு விட்ட இதெல்லாம் வில்லுக்கு ஒரு மாதிரியான மன தைரியத்தை கொடுக்க அவனால அந்த மாதிரி பவர்ஸ் யூஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. இங்கதான் வில் வெக்னாக்கு தேவையான பொருட்கள் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான்னு இந்த இடத்துல நம்ம லூகாசன் மைக் கிட்ட சொல்றாரு. எனக்கு பொருட்கள் கிடைச்சிருச்சா? அடே பக்கி, நீ நவம்பர் 6 தான் கடத்தப்பட்ட, நவம்பர் 6 இப்ப வரப்போகுது, அவனுக்கு தேவையான பொருட்களும் கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிருக்கான். அப்ப நவம்பர் 6 ஏதோ ஒரு பெரிய சம்பவத்தை பண்ண போறான்டா அப்படின்ற மாதிரி எங்க நம்ம லூகாஸ் சொல்றாருங்க. நீங்க பொருட்கள் அப்படின்ற மாதிரி வெக்னா சொல்லிருப்பான். சோ அவன் பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு வேலைக்கு தேவையான பொருட்களா இந்த 12 பேர் இருக்கலாம். அது என்ன வேலை அப்படின்றத இந்த எபிசோட்லயே சொல்லிருப்பாங்க. சோ போக போக தெளிவா ரிவீல் பண்றேன். அப்படியே அங்க இருந்து கட் பண்ணா ஹென்றி இந்த மாதிரி அந்த 12 பசங்களையும் ஹைவ் மைண்ட் கூட கனெக்ட் பண்ணிடுவான். சோ இப்போ இந்த ஹைவ் மைண்ட் குள்ள ஹாலியோட சேர்த்து 12 பசங்களும் மேக்ஸிமம் இதுக்குள்ள தாங்க மாட்டிட்டு இருக்கா. அந்த இடத்துல வெக்னா நீங்க எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், உங்களை வச்சுதான் மான்ஸ்டர்ஸே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க போறேன் அப்படின்ற மாதிரி வெக்னா அந்த இடத்துல சொல்லிருப்பான். நீயே பெரிய மான்ஸ்டர் தான், நீ என்னடா மான்ஸ்டர்ஸ் இல்லாத உலகத்தை உருவாக்க போறேன்னு சொல்ற அப்படின்ற மாதிரி தான் இதை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. மேபி ஒருவேளை இந்த இடத்துல வெக்னா மான்ஸ்டர்ஸ்னு மனுஷங்களை மென்ஷன் பண்றான்னு நினைக்கிறேன். மனுஷங்களே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க போறேன் அப்படின்ற மாதிரி அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லிருக்கணுங்க. அப்படியே கட் பண்ணனும்னா டாக்டர் கேயோட தலைமையில சோல்ஜர்ஸ் எல்லாம் காலி அடிச்சு வச்சிருந்தா அந்த ஒரு இடத்துக்குள்ள வருவாங்க. பட் இங்க ட்விஸ்டே என்னன்னா காலி தனமரே ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணி வச்சுட்டு அங்க இருந்து லெவன் அண்ட் ஹாபர் கூட தப்பிச்சு போயிருப்பா. ஆனா டாக்டர் கே கண்டுபிடிக்க அவங்க 3 பேருமே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ரொம்ப தூரம் போயிருப்பாங்க. இங்க காலி ரொம்ப தூரம் வந்தனாலதான் அவரோட இல்யூஷன் அங்க மறைச்சு போயிருக்கும். பட் இந்த பாயிண்ட்லயே லெவன் ஹாப்பர் மேல செம்ம கடுப்புல இருந்திருப்பா. ஐயோ தகப்பா, நீ செத்துதான் என்ன காப்பாத்திக்கணும்னு இருக்கா, இதுவே நடக்காத மாதிரி சிரிச்சு ஜாலியா பேசிட்டு இருக்கியா, விட்டா செத்து போயிருப்ப, இனிமே இப்படி இருக்காது அப்படின்ற மாதிரி ஹாப்பர் கேவலமா கேப்பா. லாஸ்டா டஸ்டினோட சிக்னல் சர்ச்சில் இருந்தா கிடைச்சிருக்கும். சோ அவங்க சர்ச்சுக்கு வந்து பார்த்தா இந்த இடத்துல டஸ்டின், ஸ்டீவ், நான்சி, ஜானத்தன் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. பட் இங்க ஹாப்பர் அவங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. ஆனா அவரால் ரீச் பண்ண முடியாது. சொந்த பாயிண்ட்ல தான் காலி தான் வாழ்க்கையில நடந்த துயரமான விஷயங்கள் அந்த இடத்துக்கு எப்படி வந்த என்ன வச்சு என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத தெளிவா லெவன் கிட்ட சொல்லிருப்பா. உண்மையிலே காலியோட பிளாஷ்பேக் பயங்கர கொடூரமா இருந்துச்சுங்க. சோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டுதான் காலி டாக்டருக்கு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஆனா அவளை ஒரு பிளட் பேங்கா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவளோட ரத்தத்தை எடுத்து அதை பிரெக்னன்ட் உமன்ஸ்க்கு இன்ஜெக்ட் பண்ணி அது மூலமா குழந்தைங்களை பெற்றெடுக்கிறதுக்கு டாக்டர் கே முயற்சி பண்ணிருப்பாங்க. அண்ட் ரென்னரும் இதே மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் காலியா இருக்கட்டும் லெவன் இந்த மாதிரியான குழந்தைகளை உருவாக்கி இருப்பாரு. இந்த இடத்துல அதே ப்ரோக்ராம திரும்ப டாக்டர் கே ரீஸ்டார்ட் பண்ணிருக்கா. ஆனா ஒரு ரூமா கடந்து வர ஒரு பிரெக்னன்ட் உமன் மேலயும் காலியோட பிளட் இன்ஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சரியா முடியலங்க. அவங்க எல்லாம் இறந்து போற மாதிரி காட்டிருப்பாங்க. ஏன்னா காலியோட பிளட் அந்த உடம்பு அடாப்ட் பண்ணி பேபியை உருவாக்கி இருக்காது. அந்த பிளட் அவங்க எல்லாருமே வீக்கா தான் ஆகிருக்கும். ஏன்னா ரெண்டர் இந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது ஹென்றி ரத்தத்தை எடுத்து தான் இத்தனை பசங்களை உருவாக்கி இருப்பாரு. ஆனா ஹென்ரியோட அந்த பிளட் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். அவனை வச்சு உருவாக்கப்பட்டவங்கல ஒரே ஒரு ஆளுக்கு தான் அவனோட ஈக்குவல் பவர்ஸ் இருக்கும். அந்த ஒரு ஆள் நீ தான் லெவன். ஆக்சுவலா இங்க ஹென்றி 1 எங்க நம்ம லெவன் தான் லெவன். இவங்க 2 பேத்துக்குமான பவர்ஸ் அப்படின்றது ஈக்குவல் தான். இப்ப புரியுதா டாக்டர் கே இதுக்கு லெவனை வளவீசி தேடிட்டு இருந்தாங்கன்னு. லெவனோட பிளட் தேவை. லெவனை வச்சு இந்த மாதிரியான மியூட்டன்ஸை மெக்கே உருவாக்குறதுக்கு ட்ரை பண்றா. இதை தான் காலியும் சொல்லுவா. ஹென்றி யூஸ் பண்ணி இப்படி ஒன்னும் உருவாக்குறாங்களோ ஒன்னு யூஸ் பண்ணி ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான மியூட்டன்ஸை உருவாக்குறதுக்கு கே ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அது ஒரு இல்யூஷனா போட்டு காமிச்சிருப்பா. நீ வெக்னாவை கொன்னா தப்பிக்கலாம் நினைச்சிட்டு இருக்க, ஆனா இது இப்படி வேலை செய்யாது. உண்மையான மான்ஸ்டர் கே தான். அவளால கண்டிப்பா நீ வேட்டையாடப்படுவ, இது உன்னால மாத்த முடியாது அப்படின்ற மாதிரி அவ சொல்லிருப்பா. அதை பார்த்து லெவனும் பயந்துருப்பா. அங்க இருந்து கட் பண்ணோம்னா நம்ம டஸ்டின், ஸ்டீவ், ஜானத்தன், நான்சி இவங்க 4 பேர் சேர்ந்து ஹாப்கின்ஸோட லேப்க்கு முன்னாடி வந்திருப்பாங்க. அங்க டஸ்டினோட தியரி என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஹாப்கின்ஸ் லேப் தான் அந்த வால்க்கு நடுவுல இருக்கு. அங்க இருந்தா அந்த வால் உருவாகி இருக்கணும். ஏதாவது சம்திங் வித்தியாசமா இருந்துச்சுன்னா அதான் அந்த வால்க்கு பவர் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம அதை அடிச்சு காலி பண்ணிட்டோம்னா அந்த வாலை ஈஸியாவே உடைச்சிடலாம். வால்க்கு அந்த பக்கம் போயிட்டு நம்ம பசங்களை ஈஸியாவே காப்பாத்திடலாம் அப்படின்ற மாதிரி டெஸ்டின் சொல்லிருப்பான். ரைட், அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். 2 டீமா பிரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான்சி சொல்ல இந்த குண்டு பையில வச்சு நல்லா சமாளிக்க முடியாது. நாங்க 2 பேர் இருந்தா செட் ஆகாது. ஜானத்தன் வேற ஓவரா பேசுவானேடா. சரி நான்சி ஒன்னும் பிரச்சனை இல்ல, இவனுக்கு 2 பேர் போட்டும் நல்லா காம்போவா இருப்பானுங்க. நம்ம 2 பேரும் அப்படியே போயிட்டு ஜெனரேட்டர் கண்டுபிடிச்சிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஓபனாவே நம்ம 2 பேரும் போலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டீவ் சொல்லிருப்பாருங்க. நான்சி ஒரு மாதிரி தயக்கமா நிப்பா. ஜானத்தன் இலை அவன் பொண்டாட்டில என்னடா அவளை கூப்பிட்டு இருக்க, இந்த ரணகாலத்திலயும் உனக்கு ஒரு குதூகலம் கேக்குதுல, ஒழுங்கா டஸ்னோட வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பான். இந்த இடத்த எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சிருப்பீங்க. சோ இந்த இடத்துல தான் முதல் நம்ம லெவன் இந்த மாதிரி அப்சைட் டவுன்கான அந்த ஒரு டோரை ஓபன் பண்ணிருப்பா. அன்னைக்கு தான் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கும். இந்த இடத்துல டஸ்டின் வாய் வச்சுட்டு சும்மா இல்லாம என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாருமே ஃபேக்கா தான் இருக்கானுங்க, யாரை நம்புறதுனே தெரியலதாசனா அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பான். அதை கேட்ட ஸ்டீவுக்கு கோவம் வந்திருக்கும். என்னது நாங்க ஃபேக்கா இருக்குமா, நாங்க இப்போ கூட இருக்கோம், அவன்கிட்ட நான் படிச்சு சொன்னேன் நீ ஹீரோவா இருக்காதுன்னு சொன்னேன், ஆனா அவன் தன்னை ஹீரோன்னு நினைச்சு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான். ஆனா அவன் இறந்தனால இப்ப என்ன மாறிச்சு, உனக்காக செத்தாதான் நாங்க உனக்கு உண்மையா இருக்கணும்னு அர்த்தமா, உண்மையா இருந்தாதான் கூட
எப்படி இங்க இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஸ்டீவ் சொல்ல, ஹெடியா பத்தியாடா தப்பா பேசுற செத்தடா தக்காளி அப்படின்ற மாதிரி ஸ்டீவ் கூட சண்டைக்கு போயிருக்காரு. ஒரு விதத்துல ஸ்டீவ் சொல்றது கரெக்ட் தாங்க. இந்த பைபிள் அதை புரிஞ்சுக்காம ஸ்டீவ் போட்டு புரடி எடுத்திருப்பான். தமிழ்நாட்டா செத்துருவ ஒழுங்கா ஓரமா போ அப்படின்ற மாதிரி ஸ்டீவ் அங்க கிளம்பிருப்பாரு. அந்த சண்டையில வாக்கி டாக்கி அந்த இடத்துல உடைஞ்சிருக்கும். அண்ட் டக்குனு டஸ்டின் அந்த சண்டையில ஒரு டோர் மேல போய் மோத அங்கதான் ஒரு டோர் ஓபன் ஆயிருக்கும். இது இந்த மாதிரி ரெனஸோட லேப். டஸ்டின் வரைஞ்ச மாதிரியே அவர் ஒரு விஷயத்தை வரைஞ்சு பார்த்திருப்பாரு. அந்த ரிசர்ச் அப்படின்றது முன்னாடியே போயிருக்கும். ரென்னர் வார்ம் ஹோல் சம்பந்தமான ரிசர்ச்சும் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. இதை பார்த்ததுதான் டஸ்டினுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமே புரிய வந்திருக்கும். வாலுக்கு நடுவுல வார்ம் ஹோல் இருக்கு, அது ரொம்ப மோசமானது. இங்கதான் டஸ்டின் அதை உடச்சு காலி பண்ணிட்டா பெரிய சம்பவம் நடந்துரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். அங்க கட் பண்ணோம்னா அங்க இருக்க பசங்க எல்லாம் கடத்தப்பட்டோம் அப்படின்றதே மறந்துட்டு செம்ம ஜாலியா சுத்திட்டு இருப்பானுங்க. அங்க ஹாலிவுட் ஃப்ரெண்டு என்ன மூஞ்சி சரியில்லை அப்படின்ற மாதிரி கேட்க, ஐஸ்கிரீம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டேன் அதனாலதான் அப்படி இருக்கு, சரி நான் ஒரு வாக் போயிட்டு வந்துறேன் அப்படின்ற மாதிரி மேக்ஸ் பார்க்க வந்திருப்பா. அந்த இடத்துல மேக்ஸ் கத்துவா, ஏன் நீங்க வந்திருக்க, ஹென்றி பார்த்தா கதையை முடிச்சிருவான், ஒழுங்கா போ அப்படின்ற மாதிரி மேக்ஸ் சொல்லிருப்பா. உன்னை ஃபாலோ பண்ணி யாரும் வந்தாங்களா அப்படின்ற மாதிரி மேக்ஸ் கேட்க, என்னெல்லாம் ஃபாலோ பண்ணி யாரும் வந்திருப்பா அப்படின்ற மாதிரி ஹாலி சொல்லிருப்பா. ஆனா அப்படியே கட் பண்ணி பார்த்தோம்னா இந்த குண்டு போய் டெரிக் ஹாலியை ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க. நீ வர லட்சணம் தானா, இந்த குண்டனே உன்னை ஃபாலோ பண்ணி வந்திருக்கான், அதை ஒரு நாள் கண்டுபிடிக்க முடியல, பேச்சா பேசுற அப்படின்ற மாதிரி மேக்ஸ் கேட்க, அப்படியே குண்டு போயில நீ படம் ஃபாலோ பண்ணி வந்த அப்படின்ற மாதிரி ஹாலி கேட்டிருப்பா. யாரு குண்டு டெரிக், நான் கெத்தான டெரிக், இப்ப நானும் உங்க டீமுக்குள்ள வந்துட்டேன், லூகாஸ் எனக்கு நல்லாவே தெரியும், அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பான். மேக்ஸ் யாரா நீ தெரியா அப்படின்ற மாதிரி கலாச்சிட்டு, லூகாஸ் அவனுக்கு தெரியுமா, என்னடா சொல்றேன், நீ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்க, உங்க கூட நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க, என்ன எப்படியாவது இங்க இருந்து கூட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னை கூட்டு போகணுமா, அதெல்லாம் நடக்காதடா குண்டு பையா, நீங்க கூட வந்தீங்கன்னா எங்களுக்கு எந்த யூஸும் இல்ல, பட் உன்னை வச்சு ஒரு வேலை நடக்கணும், நீ போயிட்டு இந்த வெக்னாவ இருப்பு நாங்க அதை யூஸ் பண்ணி தப்பிச்சு போயிடும் அப்படின்ற மாதிரி ஹாலி அண்ட் மேக்ஸ் எந்த இடத்துல ஒரு பிளான் போடுறாங்க. அதுக்கு நீ இப்படி இருக்க கூடாதுடா, பழைய டெரிக்கா மாறணும் அப்படின்ற மாதிரி ஹாலி சொல்லிருப்பா. ரைட்டு இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்குன்னு. அந்த இடத்துல டெரிக் பயங்கர திமிரா அந்த பைபிளையும் எல்லா பசங்களையும் ஒம்பிழுத்து அந்த சோடா வாட்ஸ்அப் கிட்ட போய் சொல்லுங்க நான் காட்டுக்குள்ள போறேன்னு, முடிஞ்சா அவனை என்ன பிடிக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இங்க வெக்னாவ தமக்க வர வச்சுட்டு அவன் காட்டுக்குள்ள போயிருப்பான். அண்ட் வெக்னாவ டெரிக் முன்னாடி வந்து நின்று டெரிக்க பயமுறுத்துறேன்னு ஒண்ணு பண்ணிட்டு இருந்திருப்பான். அதை பாக்குறதுக்கு சத்தியமா பயமா இருந்திருக்காது. அந்த பைபிளே சிரிச்சுட்டு தான் இருந்திருப்பான். பைபிளுக்கு பயமே இல்லங்க, இந்த மேப் உங்ககிட்ட யார் கொடுத்தா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஒண்ணு சொல்லுவான் பாருங்க, இதே கட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸா போட்டுட்டு இருக்கானுங்க, நோ நம்ம புள்ளனா இது அப்படின்ற மாதிரி. ஆனா டெரிக்கு உனக்கு ரொம்ப திமிருடா. அப்படியே கட் பண்ணா ஹாலி அண்ட் மேக்ஸ் அவங்க ஒரு மெமரிஸா போக, ஹாலி எதிர்பார்க்காத இடத்துல எல்லாம் இந்த ஹென்றி பைபிள அவளை ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்கான். அவங்க நிறைய மெமரிஸ்ல தேட எங்கேயுமே எக்ஸிட் அவங்க கண்ணில் படல. மேக்ஸ் நல்லா தேடுன்னு சொல்ல அங்கதான் ஹாலி இந்த சுத்தி விடுவோம்ல வீல், அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் நோட் பண்ணுவா. ஆனா அதை உடச்சிட்டு பார்த்தா டெமோகாரன் எக்ஸாக்டா அவளை தூக்கிட்டு போன அதே நினைவுக்கு அங்க வந்துருவாங்க. சோ டெமோகாரனும் இங்க ஹென்ரியோட அந்த ஒரு நினைவுல தான் கனெக்ட் ஆயிருக்கும். சோ இது படி பார்த்தோம்னா எல்லாம் ஒரே நினைவு தான். அந்த நினைவுல தான் ஹாலி பயங்கரமா உடஞ்சு போயிருப்பா. ஏன்னா அவ அம்மா இறந்து போறதா அவ கண்முன்னாடி பார்த்திருப்பா. இந்த இடத்துல தான் எக்ஸிட் பாயிண்ட் இருக்கு அப்படின்றத மேக்ஸ் அண்ட் ஹாலி புரிஞ்சுக்கிறாங்க. பட் அவங்க எக்ஸிட்ல தப்பிக்கிறதுக்கு முன்னாடி வெக்னா அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஒரு மாதிரி பயங்கரமா அவனோட ஒரிஜினல் உருவத்துக்கு வந்து அந்த இடத்துக்கு அந்த பைபிள்ல வந்திருப்பான். அங்க இருந்து அப்படியே கட் பண்ணா ஜாய்ஸ் இந்த மாதிரி வில் பண்ணதை பார்த்து, சூப்பரா வில், நீ இப்படிதான் இருக்கணும், இனிமே அவனை பொத்தி வைக்க மாட்டேன், நீ அந்த வெக்னா பையில அடிச்சு காலி பண்ணணும்டா அப்படின்ற மாதிரி வெல்லுக்கு பயங்கர சப்போர்ட்டா இருக்கிறது மட்டும் இல்லாம வெள்ள வச்சே வெக்னாவை முடிச்சு கட்டலாம் அப்படின்ற மாதிரி பயர்ஸ் ஒரு பிளான் போட்டுருப்பாங்க. அது எப்படி அப்படின்ற மாதிரி நம்ம பசங்க யோசிக்க இங்கதான் லூகாஸும் எரிக்காவும் ஒரு பிளான் போடுறாங்க. ஆக்சுவலா ஒரு பிளான் இல்ல, ரெண்டு பிளான். சோ இங்க லூகாஸோட பிளான் என்னன்னா, லூகாஸ் பாப்கார்ன் ரெடி பண்ணும்போது அது ஹீட்ல இருந்து எப்படி வெடிச்சு வருதோ அதே மாதிரி டெமோ உடம்புக்குள்ள இருக்க மைண்ட் ஃபிளேயர் ஹீட் கொடுத்தா வெளில கொண்டு வரலாம், இது மூலமா திரும்பவும் ஹை மைண்ட் கூட கனெக்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி லூகாஸ் ஐடியா கொடுக்க, அந்த பக்கம் எரிக்கா மேல இருக்க நோட்டீஸ் போர்ட்ல ஹாப்கின்ஸோட அந்த ஒரு ஏவி கிளப்ல டஸ்டின் அவரோட சயின்ஸ் டீச்சர் இருக்க மாதிரியான அந்த ஒரு போட்டோ பார்த்திருப்பா. எங்க டஸ்டினால ஒரு ட்ராக்கர் பில்ட் பண்ண முடியுதுன்னா இவளாலையும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எரிக்கா சொல்லிருப்பா. இது ரெண்டுலயுமே குறை இருக்கு, ரெண்டுமே பண்ணி பார்க்கலாம்ப்பா, ரெண்டம்ப விடுவோம், ஒரு அம்பாவது இனிமே அடிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பிளான போட, இங்க தான் ராபின் அண்ட் வில் கரண்ட் பாஸ் பண்றதுக்கான ஒரு டெஸ்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அங்கதான் ராபின் மனசுக்குள்ள இருக்க ஃபீலிங்ஸை வெளில சொல்லு, வெளில சொன்னா நல்லதுன்ற மாதிரி ரெண்டு பேரும் வானவில்ன்றனால அந்த வானவில் ஃபீலிங் இங்க ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படியே டெமோகாரனை தூக்கிட்டு வந்து அது உடம்புல ஆணிடுச்சு, ஃபுல்லா எலக்ட்ரிசிட்டியை பாச்சுவானுங்க. லைக் இந்த பிராங்கன்ஸ்டைன் மூவி ஸ்டைல்ல அந்த ஷாக் மூலமா பிராங்கன்ஸ்டைன் மூவில எப்படி இறந்து போன மனுஷனுக்கு உயிர் கொடுத்திருப்பாங்களோ அதே மாதிரி இங்க டெமோ உயிரோட வருது. சோ டெமோ ஆன்லைனுக்கு வந்தனால நம்ம தலைவன் அது மூலமா உள்ள போயிட்டு ஹை மைண்டோட கனெக்ட் ஆயிருக்க எல்லாரையும் நம்ம வில்லால பார்க்க முடியுது. அந்த பிளான் கரெக்டா வேலை செய்யுது. அன்னைக்கு தான் வில் மூலமா ஹாலி அண்ட் மேக்ஸ் ஒண்ணா இருக்காங்க. முக்கியமா மேக்ஸ் உயிரோட இருக்கா அப்படின்ற விஷயமே லூகாஸ்க்கு தெரிய வருது. சோ அப்படியே அந்த பக்கம் பல நாள் அடங்காண்ட நரி எங்கிட்ட மாட்டிக்கிச்சுன்னு ஹென்றி ஒரே கிடுக்குப்படியா மேக்ஸ் கொல்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பான். பட் அவன் ஹாலி ஒன்றும் பண்ணிருக்க மாட்டான். ஏன்னா அவனோட பிளானுக்கு ஹாலி தேவை, ஆனா இங்க மேக்ஸ் தேவை இல்ல. மேக்ஸ் கொல்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பான். அவன் மேக்ஸோட கழுத்தை நெருக்க இங்க மேக்ஸோட அந்த ஹார்ட் ரேட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கும். அவன் இறக்க போற நேரத்துல நம்ம வில்லு வெக்னாவை கண்ட்ரோல் எடுத்துறாங்க. அவன் வெக்னாவோட உடம்புக்குள்ள போயிட்டு வெக்னாவோட காலை நறுக்குன்னு பிடிச்சு முறுக்குன்னு உடைச்சிருப்பான். என்னடா உடைச்சிட்ட அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க. இந்த வெக்னா பைபிள்ல எத்தனை பேர் மூளைக்குள்ள போயிருப்பான். ஆனா அவனோட மூளைக்குள்ள போயிட்டு ஓடிரு மேக்ஸ் அப்படின்ற மாதிரி வார்னிங் கூட கொடுத்திருப்பான். ஆனா இங்க ஹென்ரிக்கு இது பெரிய ஷாக்கா இருந்திருக்காது. ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு வெள்ள போன்னு சொல்லி அப்படியே அந்த ஹைமனோட கனெக்ஷன்ல இருந்து வெளில தூக்கி வெளில எரிச்சிருப்பான். பட் இங்க ஓவரா டெம்பரேச்சர் ஏத்த டெமோகாரனோட உடம்புக்குள்ள இருந்த மைண்ட் பிளேயர் வெளில வந்து டவர் மேல போயிருக்கும். அதெல்லாம் பாக்குறதுக்கு பயங்கரமா இருந்துச்சு. இங்க மைண்ட் பிளேயர் மூலமா தான் நம்ம வெக்னா இவங்க எல்லாம் கண்ட்ரோல் எடுக்கிறான்னு நினைக்கிறேன். அப்ப இந்த கான்செப்ட் எப்படி பார்த்தோம்னா வில்லுக்குள்ளே மைண்ட் பிளேயர் இருக்குமா, இதான் எனக்கு கொஞ்சம் அடிக்குது. பட் அந்த பக்கம் நம்ம நான்சி அண்ட் ஜானதன் ஒரு இருக்க இடங்களை ஃபாலோ பண்ணி ரைட் இதான் அந்த ஜெனரேட்டர் போல இதை அடிச்சு காலி பண்ணிட்டோம்னா வாழ உடச்சிடலான்னு நான்சி முட்டாத்தனமா அது குறிச்சு சொல்ல போயிருப்பா. ஜானதன் கூட தடுத்திருப்பான். ஆனா நான்சி முந்திரி கூட மாதிரி முந்திக்கிட்டு ஷூட் பண்ணிருப்பாங்க. இந்த பைபிள் டஸ்டின் கீழே இருந்து கத்துவான், கதறுவான், சுற்றாத நான்சி சுட்டிதான் எல்லாரும் காலி ஆயிருவோம், நீ சித்திருவா நானும் சித்திருவன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான். பைபிளால மாடியில ஓடி வர முடியாது, ஒத்து வேடிக்கை பாருன்ற மாதிரி நான்சி சுட டஸ்டின் மேல ஓடி வரேன்னு பயங்கர ட்விஸ்டோட தான் இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட். நல்லா இருந்துச்சு. இந்த எபிசோட் பாத்துட்டீங்கன்னா உங்களோட தற்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா எபிசோட் 6 இன்னும் பார்க்கவே இல்ல. நேத்து நைட் தான் ஃப்ரீயான. சோ நைட் பார்த்துட்டு காலையில பிரேக் டவுனுக்கு வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். இது எடிட் பண்ணி ஈவினிங்குள்ள அப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். சோ போறப்ப சும்மா போகாம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. சோ அடுத்த எபிசோட்
எபிசோட்ல சந்திக்கிறேன். வட்டா.